ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? முதலாவது 5 நேர வக்துடைய தொழுகைகளையும் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளையும் தொழுவது. இரண்டாவது, இரவு தொழுகைகளை நம்ம இயல்பா தொழுகிறத விட அதிக நேரம் நீடித்து தொழுகிறது, முக்கியமா ஒற்றைப்படை நாட்கள்ல. மூன்றாவது, அதிக அளவில் பொருள் உணர்ந்து அல் குர்ஆனை ஓதுவது. நான்காவது, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்லயோ இல்ல ஒற்றைப்படை நாட்கள்ல மட்டுமோ இக்திகாஃப் இருப்பது. ஐந்தாவது, அதிக அளவுல இந்த 10 நாட்கள்ல பாவ மன்னிப்பு தேடுறது. ஆறாவது, கடைசி 10 நாட்கள்ல இந்த திக்ர அதிக அளவுல ஓதுறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவும் துஹிபுல் அஃப ஃபஃபு அன்னி. இதனுடைய பொருள், அல்லாஹுவே நிச்சயமாக நீயே மன்னிக்க கூடியவன், மேலும் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. ஏழாவது, அதிக அளவுல துஆக்கள் செய்யறது. எட்டாவது, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அதிக அளவுல சதகா செய்யறது. ரமலானுடைய மாதத்துல ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காற்றை விட வேகமாக சதகா செஞ்சிருக்கிறாங்க.